Hi friends, welcome to Tamil Life Travel. நம்ம இன்னைக்கு இனிப்பு போண்டா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது கடைகளில் சாப்பிடுற அதே டேஸ்ட்ல ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ங்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த இனிப்பு போண்டா செய்ய மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்து அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறதுனால இலக்கம் கொடுக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது விஸ்கில் செய்ய கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கையில் ஈஸியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உடனே நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுனாலும் பொரிக்கலாம். இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு பொரிக்கிறதுனாலும் பொரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. மாவு இந்த பதத்தில் இருக்குது. கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். நான் அதுக்கு கடலெண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு உருண்டைகளாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போடும்போது ஒரு உருண்டை கூட இன்னொரு உருண்டை ஒட்டாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டியிருந்தா கூட பிரித்து விட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா புஷ்ஷுன்னு வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இப்போ 2 சைடும் நல்லா மொறுமொறுன்னு வெந்து வந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இதே போல் மீதம் இருக்க மாவுலையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத சமயத்தில் குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம், வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டேன். ஒரு போண்டாவை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.